அனைவருக்கும் வணக்கம். 3 இயர்ஸ் செகண்ட் இயர் எல்எல்பி, தேர்ட் இயர் எல்எல்பி, தென் 5 இயர்ஸ் கோர்ஸில் இருக்கிற செகண்ட் இயர்லேருந்து 5 இயர்ஸ் வரையும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. நம்ம அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் எப்படி பே பண்ணணும் அப்படின்றது. சின்ன சின்ன டவுட்ஸ் மட்டும் கிளாரிஃபை பண்ணலாம் தான். ஸோ இதில் போக போகிறீங்க. இதில் வந்து உங்களோட கிளாஸ் எது அப்படின்றத சூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணிட்டு கீழே வந்துருங்க. ஓகேவா? இதில் வந்து 8வது காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் எல்எல்பி, தேர்ட் இயர் எல்எல்பி அப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது 10th காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு இந்த கோர்ஸுக்கு போக போகிறோம். ஸோ இதில் லிங்க்கை நம்ம டச் பண்ணிக்கலாம். இதில் லிங்க் தெரியல, உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா ஃபோனை வந்து போர்ட்டல் மோடில் போட்டுக்கோங்க. ஆட்டோ ரொட்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறது 5 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ அதால் நம்ம வந்து காலம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். 8வது காலமை டச் பண்ணிக்கிறோம். ஸோ லாகின் ஆகுதுங்களா? சாரி, லாகின் ஆகிடுச்சா? ஸோ இப்படி போக போகிறோம். இதை திரும்ப ஃபோனை ரொட்டேட் பண்ணி மேலே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு கொடுக்க போகிறீங்க. பாஸ்வேர்டு ஒன்றுமே கிடையாது. உங்கள் நேமில் இருக்க ஃபஸ்ட்டு 4 லெட்டர், தென் டேட் ஆஃப் பர்த். இது தான் உங்களுக்கு லாகினாக கொடுக்க போகிறாங்க. அடுத்தது நீங்கள் லாகினை டச் பண்ண வேண்டியது தான். நீங்கள் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கரெக்டாக இருக்கான்னு பார்த்த வேண்டியதான். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண சொல்லும். மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கோங்க. மெயில் வேறு ஏதாவது மெயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா மெயிலை கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே தள்ளிக்கிட்டு போக வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் டவுட் வரும். ப்ரோ, எக்ஸாம் சென்டர் சேஞ்ச் பண்ணுறது எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. யாருமே எஸ் கொடுக்காதீங்க, நோ கொடுங்க. ஏன்னா எக்ஸாம் சென்டர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா 3000 ரூபா அடிஷ்னல் ஃபீஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த வேலையே வேணாம் நமக்கு. நம்ம அதில் நோ தான் கொடுத்துக்கணும். கீழே வந்து எதுக்கும் வந்து உங்களோட எக்ஸாம், அதாவது இந்த சென்டர் சேஞ்ச் பண்ணுற சென்டர் கேட்குறாங்களா, அதில் வந்து கரண்ட்டில் நீங்கள் இருக்கிற சென்டரையே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் காலேஜ். உங்கள் காலேஜ் ஏதோ இப்போ கரண்ட்டில் எக்ஸாம் எழுத போகிற காலேஜ். அடுத்தது வந்து உங்களோட அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட ஆதார் கார்டு கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளைண்டில் நோ கொடுத்துக்கோங்க. ரீஅட்மின் அப்படின்றது ரீஜாயின் பண்ணுறவங்க. இதில் தான் டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். இதில் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் நோ தான் கொடுக்கணும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து ரீடூ போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுப்பீங்க. எஸ் கொடுத்துட்டு எந்த இயரில் ரீஜாயின் பண்ணிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இல்லை ப்ரோ, நான் வந்து ரீஜாயின்லாம் பண்ணலாம், கண்டினியூவாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நோ கொடுத்துட்டு இந்த அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த அப்டேட்டை நீங்கள் டச் பண்ண வேண்டியது தான். அப்டேட்டை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப வந்து அந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீலோட் ஆகும். அதாவது நீங்கள் போட்ட டேட்டாஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கும். அடுத்தது வந்து உங்களோட ஃபோட்டோ அப்டேட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டை அப்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ அது ஒன்றுமே கிடையாது. உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டும் 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்லோட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்க வேண்டியது தான். ஃபைல் அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காலம் போகும். மேலேருந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணிக்கிட்டு வரணும். மேலேருந்து ஸ்வைப் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டில் எத்தனை பேப்பர் எழுதுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே அரியர் பேப்பர் எது வச்சுருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் காட்டும். நீங்கள் வந்து இப்போது எக்ஸாமில் கரண்ட் பேப்பர் மட்டும் எழுத போகிறீங்கன்னா இது எல்லாத்தையும் டிக் பண்ணணும். இல்லை அரியர் பேப்பரையும் சேர்த்து எழுத போகிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற அரியர் பேப்பர் அந்த ப்ளூ டிக் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி அந்த அரியர் பேப்பரையும் சேர்த்து டிக் பண்ணிக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காட்டும் அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் ஷெட்யூல் காட்டும். நீங்கள் எத்தனை பேப்பர் டிக் பண்ணிடுறீங்களோ அத்தனை பேப்பரை எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு மேலே ஒரு அமௌண்ட் காட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 25 காட்டும். அது இல்லாமல் மார்க் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா காட்டும். மொத்தம் வந்து 75 ருபீஸ் ஆட் ஆகும். இஃப் இட் இஸ் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா காலமே ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டையும் டிக் பண்ணணும், கான்வெகேஷனையும் டிக் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் வந்து டிக் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாத்தையுமே டிக் பண்ணிங்கன்னா ஓவரால் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு டோட்டல் 675 காட்டுதில்ல, அந்த இடத்துல எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஓவரால் அமௌண்ட் காட்ட ஸ்டார்ட் பண்ணிவிடும். அது எல்லாத்தையும் நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சைடில் வந்து பே நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ண வேண்டியது தான். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்மளோட ரிசிப்டை டவுன்லோட் பண்ண வேண்டியது தான். அப்புறம் எல்லாமே டீட்டெயில் கரெக்டாக இருக்கும். கீழே வந்து காட்டுதில்ல, இந்த மாதிரி வியூ அப்படின்றத போய்ட்டு டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து வெப்சைட் எரரில் இருக்குது. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷனில் இது எல்லாமே காட்டும். ஓகேங்களா?
ஸோ வெப்சைட் எரர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணதுக்கான வியூவை நீங்கள் வந்து போயிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு அப்டேட்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.